ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் கேட்டே இருந்த மை ஸ்டப்பன். இந்த ஸ்டப்பன் சீரிஸ் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டேன். பட் கொஞ்சம் ஓவர் ஸ்பைசினஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ரொமான்டிக் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த சீரிஸ் பார்க்க வேணாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஓவராக தான் ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ சில பேருக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த சீரிஸ் பார்க்க வேணாம். எனக்கு எப்படி இருந்தாலும் பிஎல்னு எழுதுனா கூட போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீரிஸ் பார்க்கலாம். ரொம்ப க்யூட்டாக நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட மெயின் லீடு, இவன் பேரு சோன். சோன் வந்து செல்ஃப் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதோ வீடியோ பார்த்து தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல. ஒரு பக்கம் இவனோட மூவ்மெண்ட் போயிட்டு இருக்க, இன்னொருத்தர் சமைச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அங்க இருந்து ஜுன் டோர் ஓபன் பண்ணி பாக்குறான். இவன் தான் நம்ம கதையோட அடுத்த லீடு. ஜுன் அப்படியே பாக்குறான் குக் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேரையும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்ல, நாங்க இங்க பெசில் ஃப்ரை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும். ஓ, நான் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஜுன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் சீக்கிரமா சோன் எங்கன்னு பாரு. ரொம்ப நேரம் அவனை காணோம், தூங்கிட்டானாட்ட தெரியுது. நாங்க எல்லாத்தையும் முடிச்சிடுறோம், நீ போய் கூட்டிட்டு வா அவனை அப்படின்னு சொல்லிட்டு தை வந்து குக் பண்ணிட்டு இருக்க, இவன் அப்படியே தேடி வந்துட்டே இருக்கான் ஜூன். சோனை பார்த்தா சோன் அங்க தனியா உட்காந்து மொபைல பார்த்துட்டு செல்ஃப் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அடப்பாவி என்னடா நடக்குது இங்கங்கிற மாதிரி செம்ம ஷாக்கா இருக்கு ஜூனுக்கு. அப்புறம் அவனுக்கு ஜூனியர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா அது இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லி செம்ம பயமா இருக்கு அவனுக்கு, ஒரு மாதிரியாவும் இருக்கு. அப்பயே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். எவ்வளவோ ட்ரை பண்றான் கண்ட்ரோல் பண்ண, பட் அவனால சுத்தமா முடியல. திரும்பி பார்த்தா இங்க சார் டீப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு திரும்பி சோன் ஜுன்ன பார்த்துட்டான். ஐயோ மாட்டிட்டேனேங்கிற மாதிரி என்ன பண்றதுன்னு சொல்லி மறுபடியும் ஒளிஞ்சுக்கிட்டு எட்டி எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தா அவன் உட்கார்ந்துருந்த இடத்துல அவனை காணும். ஐயோ எங்க போனா, இங்கதானே இருந்தான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல சோன் வந்து நிக்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க நான் போறேன்னு சொல்ல டக்குன்னு குனிஞ்சு பாக்குறான். ஆல்ரெடி உனக்கு ஜூனியர் வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி கேட்க, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜுன்னுக்கு கவலையா இருக்கு. ஹலோ, உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, பேசாம வெளியே கூட்டிட்டு போய் ட்ரை பண்ண வேண்டியது தானே, எப்படி இருக்க வா அப்படின்னு சொல்லி ஜுன்னை கூட்டிட்டு அப்படியே சோன் வரான். உட்காருடா அப்படின்னு சொல்றான். அது இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ்னு சொல்ல, இதை பத்தியா, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, இதை போய் வெளியே சொல்லுவனா, உட்கார்றா அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வைக்கிறான். அவனும் ஓகேன்னு உட்காந்துட்டான். என்ன நடக்குதுன்னு ஜுன்க்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அப்படியே சோன் அவன் பேண்ட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் சார் அப்படியே மெல்ல மெல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்தது சீக்கிரம் நீயும் வாடா அப்படின்னு சொல்ல, நானா என்னது அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல அவன் பயந்துகிட்டே இருக்கான். யாராவது இங்க பக்கத்துல இருக்காங்களா, நல்லா பாரு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சோன் கேட்க, இல்ல அப்படின்னு சொல்றான். சரி பக்கத்துல வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் பயந்து போய் வரான். ஒண்ணுமே புரியல. ஜுன்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் செல்ஃப் ப்ரெஷர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜோன் வந்து ஜுன்னுக்கு சொல்லித்தரான். அது எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே பண்ணியிருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் சொல்றபடி பண்ணு, எல்லாமே சரியாயிரும், உனக்காக நான் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்ல, எதுக்குடா கத்துற, நீ கத்துறதுல யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான் மாட்டிடுவோம், பேசாம அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல, அது இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் தாண்டா பண்றேன், நீ கவலைப்படாத, நல்லா திரும்பி உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே சார் ஆரம்பிக்கிறாரு. மெல்ல மெல்ல போக ஒரு மாதிரி இருக்கு ஜூனுக்கு. என்னடா இவன் இப்படி பண்றானேங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அவன் வேற கொஞ்சம் டீப்பா போய்கிட்டே இருக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்க, உனக்கு கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி சோன் கேட்க, ஜூன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே இருக்கான். இது மூட செட் பண்ணுண்டா அதுக்குதான் அப்படின்னு சொல்லி சோன் சொல்ல, சரி ஓகே பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஜுன் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜுன்க்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் ஓகே சொல்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அழகான மேட்ரு பப்ளிக்லயே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு ரூமுக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை போல. ஃபர்ஸ்ட் சீனே கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்ப நல்லா எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ இதை அன்கட்ல பாத்தீங்கன்னா தான் தெரியும், என்னடா இவ்வளவு ஸ்பைசினஸ் ஆரம்பத்திலேயேவா அப்படிங்கிற மாதிரி. சில பேர் பிடிக்கலன்னு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. பட் உள்ள போக போகதாப்பா ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் ஃபர்ஸ்ட் சீன் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த சீரீஸே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படியே ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேருக்கும். ஒரு வழியா எல்லாத்தையுமே முடிச்சாச்சா. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அதாவது அந்த மேட்ரு முடிஞ்சு இப்ப 2 வருஷம் ஆயிருச்சு. நம்ம சார் ஜூன் இப்ப கிராஜுவேஷன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப்காக அவனோட பிரதர் டையோட அந்த கம்பெனிக்கே தான் அவன் வந்துட்டு இருக்கான். அப்படியே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கான். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கானா, அப்படியே போன்ல வேற பேசுறான்.
ஜுன் நீ எங்க இருக்க? நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரான். சீக்கிரம் வா, ஆபீஸ்ல வந்து நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் அண்ணன். பேசிட்டே அப்படியே ரொம்ப கியூட்டா அழகா போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தை வந்துட்டு இருக்கான். தை அப்படியே ரொம்ப கியூட்டா அழகா வர அவனையும் போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. நம்ம கமல் பையன் இப்ப டோட்டலா மாறிட்டான். என்னதான் இருந்தாலும் அந்த கியூட்னஸ் மட்டும் குறையல. அப்படியே கியூட்டா தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே இங்க மாத்தி மாத்தி ஒருத்தர் வர நிறைய கேரக்டர் இருக்குப்பா. இதுல பேரு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம பார்க்க பார்க்க புரிஞ்சிடும். புதுசா 2 இன்டர்ன்ஸை கூப்பிட்டுட்டு அங்க ஒர்க் பண்ற புட் வந்துட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு அந்த ஆபீஸோட ரூல்ஸ் அது இதுன்னு அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். 9:30க்கு நீங்க வந்துடணும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஜுன் வரான். ஜுன்னை பார்த்தனையும் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க. புத் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் ஜுன் என்னோட லிட்டில் பிரதர், வாடா வாடா ஹக் பண்ணிக்கலான்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு அப்படியே ஓவரா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் இன்டர்ன்ஷிப்க்கு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, வாடா உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், இவங்களும் புதுசா வந்திருக்காங்க, உன்னோட இன்டர்ன்ஷிப் மெம்பர்ஸ் தான். என் பேரு ஐ அப்படின்னு சொல்ல, என் பேரு பி அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். என் பேரு ஜுன் அப்படின்னு ஜுன் சொல்ல, ஜுன்னா உன் பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, இதுக்கு சைனீஸ் மீனிங் ஹேண்ட்ஸம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் பேரை பத்தி அவனே கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டு இருக்கான். வாவ் சூப்பரா இருக்குடா, நீயும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி ஜுன் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் டை வியான் 2 பேர் வர, வியான் நீயா அப்படின்னு சொல்ல, ஆமாடான்னு சொல்லி ஜுன்னும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்க. பிரதர் டைன்னு சொல்ல, ஹாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்றாங்க டைக்கு. நீங்க எல்லாம் தான் புதுசா வந்திருக்க இன்டர்ன்ஸா அப்படின்னு சொல்லி டை கேக்குறான். ஆமான்னு சொல்ல, ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஆமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, மத்த ஒர்க் பத்தி எல்லாம் பேசிக்கங்கன்னு சொல்ல, ஒரு வைஸ் பிரசிடென்ட் எங்களுக்காக வெல்கம் பண்ண வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, இல்ல நான் ஜஸ்ட் ஒரு சேலரி மேன் அவ்வளவுதான், நீங்க போய் உங்களோட வேலையை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டை சொல்லிட்டு. அப்புறம் டை எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்குறான். எல்லாரும் ஐடி கார்டு வாங்கிட்டு இருக்கா. அங்க இன்னொரு பொண்ணு வரா. அப்படியே கியூட்டா நடந்து வந்துட்டு இருக்க. புதுசா ஒரு ஆளு அவங்களுக்கான அந்த இன்ட்ரோ மாதிரி அப்படியே எழுதியிருக்கு. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்க. எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க. அவ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா. எல்லார்கிட்டயும் பேசுறா. அது இவங்க பேரு பென்னின்னு சொல்ல, ஹாய் பென்னி, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், இவங்க புதுசா வந்திருக்க இன்டர்ன்ஸ், ஸோ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி புட் சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே, நைஸ் டு மீட் யூ. வேற ஏதாவது கேட்கணும்னு இருந்தா எப்ப வேணாலும் அவன் கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வரேன்னு சொல்லிட்டு பென்னி அந்த பக்கம் போக, பெண்ணியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஆய் கேக்குறா, ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்கல்ல, சே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப நர்வஸா இருக்குப்பான்னு சொல்ல, அவங்க நம்ம கம்பெனியோட ஸ்டார் தெரியுமா, எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க நம்ம கம்பெனில, அவங்க பேரு பி ஜூன், இதா ஜூன் வந்துருவாங்கன்னு சொல்ல, இன்னொரு பொண்ணு அங்க வர, அவ பேரு ஜூன். ஜூன் அப்படியே வந்துகிட்டே இருக்க. அவ அடிக்கடி கோமாவே இருப்பாளாம். ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், அவகிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, அவ ரூமுக்கு வெளியே தான் போய் நிக்கணும், அந்த அளவுக்கு ஒர்க்குன்னு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவளும் கரெக்டா வர. அப்படியே 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் பென்னி, ஒரு பக்கம் ஜூன்னு அப்படியே மறைச்சுக்கிட்டே போக, பென்னி கேஷுவலா போனாலும் ஜூன் அப்படியே ஒரு செகண்ட் பெண்ணியை மறைச்சு மறைச்சு பாக்குறா. பார்த்தா இவ தான் கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கா, ஆனா இவ ரகடு கேர்ளுங்கிறாங்க. அப்புறம் சாம்புக்கு போன் பண்ணி டாய் கேக்குறான். காஃபி ஷாப்ல இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணுமான்னு. இல்ல எனக்கு எப்பயும் போல வாங்கிட்டு வா. சரி நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரவா? வேணாம், உனக்கு ஸ்டிக்கி ரைஸ் நானே கொண்டு வந்திருக்கேன், நீ இங்கே வந்து சாப்பிட்டுக்க அப்படின்னு தாய் சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, அப்ப நான் சீக்கிரம் வந்துடுறேன், சரியா பாய் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றா. இவன் பேரு சாம். ஆக்சுவலி தாயோட அந்த பாய் ஃப்ரெண்டு இவன் தான் வருவான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்டுங்கிறலாம் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் சாம்ப் வந்து அவனோட ஆர்டரை வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆர்டர் எடுக்கிற பையனை பார்த்தா குட்டி பையனாட்டா இருக்கான். 2மே நீங்க குடிக்க போறீங்களான்னு கேட்க, ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டுக்குன்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு பொண்ணு வரா. ஃப்ரெண்டுனா யாருன்னு சொல்ல, பினா போதும் போதும் ஓவரா பேசாதன்னு சொல்ல, அங்கிள் சாம்பா, வெளியேவாது என்ன ப்ரோன் கூப்பிடலால, ஓல்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அங்கிள் எல்லாம் கூப்பிடாதன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே பிரதர், நான் அப்படி கூப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இந்தாங்க உங்க காஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுக்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து தாய் கையில கொடுக்குறான். இந்தா உன்னோட ஃபேவரட், இந்தா குடிச்சு பாருன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா ஏன் இப்படி இருக்க, இன்னைக்கு இவ்வளோ ஹாட்டா இருக்கு, நீ என்னன்னா எப்பயுமே ஹாட்டா இருந்தாலும் காஃபியை தான் குடிக்கிற, உனக்கு வேற எதுவும் வேணாமான்னு சொல்ல, ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னத்தை போட்டு பிடிச்சிருக்கோ போன்னு சொல்ல, இந்தா உன்னோட ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லி தாய் வந்து சாம்புக்கு ரைஸ் எடுத்து கொடுக்குறான். வாவ் சூப்பர்டா, ரொம்ப பசிக்குதுன்னு நினைச்சேன், நீயே வாங்கிட்டு வந்துட்டாங்கிற மாதிரி அதை பார்க்க, அதை ஸ்மெல் பண்ணி வேற பாத்துக்கிறான். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, நல்லா இருக்குன்னா சாப்பிட்டு பார்க்கணும் குடுன்னு சொல்ல, கொடுக்க மாட்டேங்கிறான். ஏய் குடுறா, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் இழுத்துட்டே போறான் கைய. ஏய் குடு, வெயிட் பண்ணு, உனக்கு வேணும்னா என்கிட்ட அப்படியே நல்லா கையில அப்பதான் தருவேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது, என்கிட்ட விளையாடாத, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பிட்டான். பீட்டாய்
ப்ளீஸ் எனக்கு கிரில்டு போர்க் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்குற மாதிரி பார்க்குறான். உடனே தாய் அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஐஸ் மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துக்குது. நம்ம தாய் பையனுக்கு சாம்பு மேலே ஆல்ரெடி லவ் இருக்கு. சாம்பு தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் போல. நான் முதல்ல சாப்பிட்டு பார்க்குறேன், அப்புறம் உனக்கு தரேன்னு சொல்லி சாப்பிடலான்னு போக டே சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவன் சாப்பிடலான்னு போறான். ஒரு செகண்ட் போகும்போது ரெண்டு பேரோட நோஸ் மட்டும் அப்படியே டச் ஆயிக்குது. இந்த பக்கம் இருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கு. பட் க்ளோஸ் அப்ல பார்த்தா ஜஸ்ட் நோஸ் மட்டும்தான் லைட்டா டச் ஆயிருக்கு. எனக்கு ஒண்ணு வேணாம் போ, தரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாம்ப் எஞ்சிட்டான். ஏய் என்னடா நீ வர ரொம்ப வித்தியாசமா இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ற, எனக்கு பசிக்குதுன்னு கேக்குற கொடுக்க மாட்டேங்கிற, ஏன்னா உன்னை டீஸ் பண்ணா அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி டை சொல்றான். ஆமா போ, ஓவரா தான் பண்ற, நீயே சாப்பிடு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டா வந்த பக்கம் போறான். ஏய் இருடா இரு, சாப்பிட்டுட்டு போ, எனக்கு தேவையில்லை, நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க நம்ம சார் ஜுன் வரான். அவன் கேக்குறான், ஆமா எத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்றேன்னு. நான் 2 வருஷமா இருக்கேன், என்னோட இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்துட்டேன். உன்னோட டிபார்ட்மெண்ட் எது? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஓ நீ அந்த ஜேம்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்றியா? சூப்பர் சூப்பர்ப்பா. நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே, அதாவது கிராஜுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் இங்கேயே நீ ஒர்க் பண்ண வந்துடலாம், ஓகேவான்னு சொல்ல. கேரண்டியா? ஆமா கேரண்டி தான், பட் அது எனக்கு தெரியல, நம்புடா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல. சரி எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரட்டா. இரு பீட்டா எங்க போனாரு தெரியலையே, ஏதோ ஃப்ரெண்டை ஏர்போர்ட்ல கூப்பிட போறேன்னு சொன்னாங்க. நான் அவங்களோட பர்சனல் எல்லாம் கேட்டுக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டே அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் ஜூன். யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். மெசேஜ்ல அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் பேசிட்டு இருப்பான் போல. யாருன்னெல்லாம் காட்டலப்பா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா புதுசா 2 இன்டர்ன் வந்தானுங்கள, அந்த பேவும் கூடவே அந்த ஆய் அந்த பொண்ணும் வரா. 2 பேரும் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு ஸ்வீட் கார்ட் இருக்கு போல இருக்குன்னு சொல்ல. அது ஸ்வீட் கார்ட்னு சொல்லல, ஜஸ்ட் அவன் பேரு பியாங் அப்படின்னு சொல்ல. ஓ பியாங்கா, நான் கூட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிடிக்கும்னு நினைச்சேன், இங்கே காட்டு நான் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன்னு சொல்ல. அந்த பையனோட போட்டோ காட்டுறாங்க. நல்லா இருக்கு, ஆனா உனக்கு பசங்கன்னா பிடிக்குமாடா அப்படின்னு பிளா கேக்குறான். உடனே ஆய்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏ லூசா, நீ எந்த உலகத்துல இருக்க, இப்பெல்லாம் எதுவா இருந்தாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல. சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன், நானும் ஃபர்ஸ்ட் பியாங் அப்படிங்கிறது ஒரு கேர்ள் நேம்னு தான் நினைச்சேன், இப்பதான் எனக்கே புரியுதுன்னு சொல்லி ஆய் சொல்றா. ஓ அப்படியா, ஃபர்ஸ்ட் எனக்கு கேர்ள்ஸ் தான் பிடிச்சிட்டு இருந்தது, நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்ல. புரியுதுடா புரியுதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நைட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லி கேக்குறான் ஜுன். அதுவா, இவ பிராக்டிஸ் பண்ண போறா ஸ்கேட்டிங், நான் போய் பார்க்க போறேன். ஓ உனக்கு ஸ்கேட்டிங் எல்லாம் தெரியுமா? தாய்லாந்து நேஷனல் டீம்ல இவ்வளவு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறா. பட் எனக்கு தெரியல, பார்த்தா அப்படிலாம் தெரியாது, இவள லூசு மாதிரிதான் இருப்பான்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் யாரோ ஒருத்தரை அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம கதையோட மெயின் லீடு ஷோன் பையன் இருக்கான்ல, அவனைத்தான் காட்டுறாங்க. அப்படியே கியூட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போதே அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். அடுத்து நம்ம ஜுன் பையன் அந்த பக்கம் யாரையோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, யாரோ கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாராது, என்னடா நடக்குது ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி பார்க்க 2 பசங்க அப்படியே அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேல மாடியில நின்று சார் அதை எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது யாருன்னு பாக்குறான். பார்த்தா புட்டு. அடப்பாவி புட் நீயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவங்களும் போக அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல ஜுங்க்கு. என்னமோ நடக்குதுப்பா, என்னதான் நடந்ததுன்னு பார்த்துட்டே இருக்க அப்படியே யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கு. யார் அதுன்னு சொல்லி ஒரு செகண்ட் பயந்து போயிட்டான் ஜுன். திரும்பி பார்த்தா ஷோன் அங்க நிக்கிறான். என்ன அடுத்தவங்களை இப்படி பார்த்துட்டு இருக்க, என்ன உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க ஷோனை பார்த்தோன்னே ஜுன்னோட கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஷோன் இந்த இடத்துல அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஷோன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி விட்டு அந்த பக்கம் போய் நின்னுட்டான். ஷோன் உடனே ஜுன்னை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நிக்க, இவ்வளோ நாள் எங்க போனீங்க, எங்க இருந்தீங்க, ஏன் திடீர்னு போனீங்கன்னு அவன் பாட்டுக்கு ஏதோ கேட்டிருக்கா. இவன் எந்த பதிலும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். நானா, என்ன பத்தியா கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சோன் அப்படின்னு சொல்ல. என்ன இதுக்கு முன்னாடி பிரதர் தானே கூப்பிடுவேன், எனக்கு க்ளோஸா இருக்கவங்கள மட்டும்தான் நான் பிரதர்னு கூப்பிடுவேன், உங்களை எல்லாம் கூப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்றான் ஜூன். ஓ அப்படியா, போது ஸ்மைல் பண்ணதெல்லாம், எங்க போனீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது என்னோட ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனை, நான் போய் பார்க்கணும்னு நினைச்சேன், என்னோட மொபைல் வேற தொலைஞ்சிருச்சு, யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. என்ன ஈஸியா சொல்றீங்க, திடீர்னு இந்த மாதிரி போனா எப்படி இருக்கும், எதுக்குடா இவ்வளவு கோவப்படுற நீ அப்படிங்கிற மாதிரி சோன் கேக்குறான். ஜுன் எதுவுமே பேசல, அமைதியா நின்று இருக்க. அவன் பக்கத்துல போறான். சரி நான் இப்ப இங்க வந்துட்டேன்ல, என்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை இப்பயே சொல்லுடாங்கிற மாதிரி கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருக்க. அன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லி ஜுன் அப்படியே ஆரம்பிக்கிறான்.
அது நீங்களும் நானும்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பார்ல ஒரு பொண்ணு கூட அங்க அப்படியே நம்ம ஜுன்னு பையன் கில்மா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு சும்மா இல்லாம இவனோட பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துட்டா. இது எல்லாத்தையுமே சோன் பையன் வந்து பார்த்திருப்பான். ஸோ அவன் பக்கத்துல வரான். அவனோட பர்ஸ் அவன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேங்கிற மாதிரி அந்த பொண்ணு நடிக்கிறா. என்ன நடக்குதுன்னு ஜுன்க்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்ற, பர்ஸை குடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு கடுப்பாயிடுச்சு. இந்தா அப்படின்னு சொல்லி பர்ஸை கொடுத்துட்டு வேக வேகமா அந்த பக்கம் போயிட்டா. ஜுன்னை பார்த்தனே ஷோனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் பிரதர் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு ஜுன் கத்துறான். டேய் லூசாடா நீ, அவ உன்கிட்ட இருந்து திருடிட்டு போறதுக்காக ட்ரை பண்றா, நீ என்னமோ ஈஸியா இருக்க, வா முதல்ல பாத்ரூம்ல போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள அனுப்பிட்டு சோன் வெளியே நிக்கிறான். அவன் உள்ள போய் ட்ரை பண்றா. பட் ட்ரை பண்ணாலும் அவனால முடியல. ரொம்ப நேரமா இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அவன் வருவான்னு. ஏண்டா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, ஆல்ரெடி 3 டைம்ஸ் முடிச்சிட்டேன், இன்னும் முடியல, டவுன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுற, விட நான் பாக்குறேன்னு சொல்ல, வேணாம் வேணாம் பிரதர் நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஏய் எரும மாடு ஷையாலாம் இருக்க வேணாம், கதை ஓபன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று சோன் கத்திட்டே இருக்கான். ஜுன்னால சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு அப்படியே சோனுக்கு. என்ன நடக்குதுன்னு புரியல. உனக்கு யாராவது ட்ரக் கொடுத்தாங்களாடான்னு சொல்ல, ட்ரக்கா, ஐயோ அப்ப நான் சீக்கிரம் செத்து போயிடுவேனா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஜூன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். எரும மாடு முதல்ல வா என் கூட, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி வேக வேகமா இழுத்துட்டு காருக்கு வந்துட்டான். கார்ல அவனை உட்கார வைக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கூடவே சோனும் உள்ள போறான். ஜுன் கேக்குறான், என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியல அவனுக்கு. அது காருக்குள்ளேயேவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட கார்ல அப்படிலாம் சவுண்ட் வராது, நான் பாத்துக்கிறேன், உன்னை எல்லாம் சரி பண்ணும்ல அப்படின்னு சொல்லி வேக வேகமா சார் வந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜூனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லூசு மாதிரி பேசாதடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோன் சொல்றான். ஒரு மாதிரி யாராவது நம்மளை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருமேங்கிற மாதிரி ஜூன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இது என்னோட காரு, எதுவும் ஆகாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வந்திருக்கேன், இப்படியே போனா உனக்கு தாண்டா பிரச்சனை, யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஷோன் சொல்ல ஜூனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ப்ராப்ளம் எதுவும் ஆகாதுல்ல, எந்த ப்ராப்ளம் ஆகாது, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ சரியாயிருவ அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஜுன்க்கு. இருந்தாலும் இவன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்க. நான் ஸ்டார்ட் பண்ணவா வேணாமா, இல்ல சொல்லு, வேற யாராவது இதே மாதிரி உனக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அமைதியா இருக்கான். நீங்க தான் எனக்கு பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி சார் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் சோனை ஜுன் மீட் பண்றா. அந்த இன்சிடென்ட் கண்ணு முன்னாடி வர ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜுன் சோன் கிட்ட சொல்றான். அப்படியா, எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஜுன் சொல்ல, அதை கேட்டு சோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அவன் கண்ணத்தை பிடிச்சி லைட்டா ஒரு கிள்ளிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோன் அந்த பக்கம் கேஷுவலா போறான். பட் ஜுன்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அடுத்து டையத்தான் காட்டுறாங்க. டை அப்படியே வந்துட்டே இருக்க, அங்க சாம்ப் அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு டெஸ்க்ல ஏதோ ஒர்க் பண்றேங்கிற நினைப்புல கம்ப்யூட்டர்லாம் லேப்டாப்லாம் ஆன்ல இருக்கு. பட் நம்ம சார் அப்படியே தூங்கி விழுந்துட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது தைக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான் அவன் தூங்குறத. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, நல்லா இங்க நம்ம சார் தூங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு ஒன்றும் புரியல, சுத்தி நடக்கிறதெல்லாம் விட்டா கீழே விழுந்துருவான் போல இருக்கு. தை அப்புறம் போனை கட் பண்ணிட்டு அப்படியே அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் மறுபடியும் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கீழே விழுக போக அப்படியே கன்னத்துல கை வச்சு அவனை தாங்கி பிடிச்சிட்டான். அதாவது கீழே விழுந்துருவார்ல சாரு, அப்புறம் மூஞ்சில அடிபட்டா என்ன பண்றது, அதனால ஒரு நல்ல எண்ணத்துல அவன் கன்னத்துல கை வச்சு இவன் பிடிச்சான். இதை கொஞ்சம் கூட சாம்ப் எதிர்பார்க்காம அப்படியே டாயை பார்த்துட்டே இருக்க, டாய் ஒரு செகண்ட் அவனை பாக்குறான். அது வந்துன்னு சொல்ல, உனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா எதுக்கு ஒர்க் பண்ற, பேசாம நீ ரெஸ்ட் எடு, தூங்கலைன்னா நல்லா தூங்கி எந்திரி, எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்ல, டயர்டா தான் இருக்கு இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சாம்ப் அவனை பார்த்து சிரிக்கிறான். என்ன சொல்லுன்னு சொல்ல, இல்ல நேற்று நைட் எல்லாம் ஒர்க்கையும் பண்ணணும்ல அதுக்குதான். ஓ அப்படியா, எதுக்கு இவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்ற, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, என்னை பத்தி கவலைப்படுறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சாம் கேட்க, யாருமே ஹெல்ப் பண்ண இல்லைன்னா இப்படிதான் இருப்பேன், அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, ஓகே ஓகே தேங்க்ஸ் சார்ன்னு சொல்ல, முதல்ல போய் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தான் முக்கியம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட சொல்லிட்டு தாய் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் அங்க நம்ம சார் ஜுன்னை தான் காட்டுறாங்க. ஜெராக்ஸ் மிஷினில் ஜெராக்ஸ் எடுப்பது எப்படி அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது போல இருக்கு. போட்டு மிஷினை தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். சோன் அந்த பக்கம் வரான், தண்ணி குடிக்கிறதுக்கு வரான், காஃபி குடிக்க வரான், இவனை பார்த்துட்டு போறான். இப்படியே தான் நடந்துட்டே இருக்கு. ஜுனுக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்துட்டு போறான், ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்க, இவன் வேணும்னே அவனை பார்த்துட்டே நிக்கிறான். பட் ஹெல்ப் பண்ற மாதிரி வரவே இல்லை.
கொஞ்ச தூரம் தள்ளி நின்று மறுபடியும் இவனே உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்க. ஜுன்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா என்ன பண்ண போறேங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைக்க, இவன் நீ என்ன பண்றடாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல, போதானே போற, போக வேண்டியதானே, எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அப்படியா, யாரு சொன்னா நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு? என்னால பண்ண முடியுமே. முதல்ல அந்த பட்டனை ஆன் பண்ணுன்னு சொல்ல. எந்த பட்டன்? இந்த பட்டன். ஓகே, கீழே இருக்க டிராயர் ஓபன் பண்ணி பாரு, அங்கதான் ஏதோ ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க, சரி நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். இங்கயா? அது இல்லையா? சரி அடுத்தது அதுக்கு மேல இருக்க பட்டன் பாரு அப்படின்னு சொல்ல, அதையும் ஓபன் பண்ணி பாக்குறான். நல்ல பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கான் ஜூன். சோன் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மேல அப்படியே ஆன் பண்ணிட்டு இருக்க, சோன் அப்படியே ஜுன்னோட பக்கத்துல போயிட்டு, உன்னோட ஸ்மெல் நல்லா இருக்குடா, என்னடா பர்ஃபியூம் யூஸ் பண்றேன்னு சொல்லி கேட்க, ஏய் தள்ளு நில்லு, எதுக்கு இப்படி க்ளோஸா வந்து நிக்கிற, அது என் கழுத்துக்கு பக்கத்துல, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஜுன் கத்துறான். உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா போன்னு சொல்லிட்டே இருக்க, அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு வேற சொல்ற. ஏன்டா அப்படி சொல்றேன்னு சொன்னு கேட்க, அது நான் அப்படி சொல்லல, இவ்வளோ க்ளோஸா எதுக்கு வந்து நிக்கிறேன்னு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜுன் சொல்றான். க்ளோஸாவா? இவ்வளோ க்ளோஸாவான்னு சொல்லி மறுபடியும் அவன் பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்க. ஜுன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதை விட நான் க்ளோஸா அவன் பக்கத்துல இருந்திருக்கேனே, அது ஞாபகம் இல்லையாடாங்கிற மாதிரி அவன் பக்கத்துல பாத்துட்டே இருக்க. ஜுன்னுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றான்னு. இங்க பாருங்க, அடுத்தவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தப்பா நினைச்சுப்பாங்க. என்ன தப்பா நினைச்சுப்பாங்க? அன்னைக்கு அன்னைக்கு நடந்தது, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? ப்ராப்பரா சொல்லு, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? டென்ஷனா இருக்குங்கிற மாதிரி ஜூன் பார்த்துட்டே இருக்க. இங்க பாரு, நீ ப்ராப்பரா பேசல, கண்டிப்பா உன்னோட லிப்ஸை நான் பைட் பண்ணிடுவேன்னு சொல்ல, சரி சரி தள்ளி நில்லுங்க முதல்ல. சரி என்ன, நான் உன்கிட்ட கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த மாதிரி நீங்க மத்தவங்க முன்னாடி என்கிட்ட பேசினா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, ப்ளீஸ் பேசாம இருங்கன்னு சொல்ல, ரொம்ப ஓவரா பண்ணாத, சீரியஸா இருக்க மாதிரி. உன்னோட லைன் ஐடி சொல்லு. எதுக்கு? நீ தாண்டா சொன்ன என்ன ரீச் பண்ணவே முடியலன்னு, இப்ப லைன் ஐடி கேட்ட தரமாட்டேங்கிறேன்னு சோன் கேக்குறான். லைன் ஐடியா? என் போனு டெட் ஆயிடுச்சு, சாரி என்கிட்ட சார்ஜ் இல்ல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடு அந்த பக்கம் ஓடி போயிட்டான். இதை பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு. சிரிச்சுட்டே அப்படியே சோன் நிக்கிறான். அடுத்து நம்ம ஜுன்னு பையனுக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு. அவனை பிக்கப் பண்றதுக்காக அந்த பியாங் அங்க வந்திருக்கான். ஏ பியாங் வந்துட்டியா, எவ்வளவு நேரம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டே இருக்க. ரெண்டு பேர் அப்படியே கார்ல போறத பார்த்துட்டு ஷோனும் பிளாவும் நிக்கிறாங்க. அந்த பியாங்கு பையன் கார்ல ஏற போறதுக்கு முன்னாடி கூட சோனை அப்படியே உத்து உத்து பார்த்துட்டு தான் போறான். இந்த பையன் யாருடா அப்படிங்கிற மாதிரி பிளா கிட்ட கேக்குறான் அங்க சோன். அதுவா, ஜுன்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் பேரு பியாங்னு சொல்ல, அதை கேட்டனே ஒரு மாதிரி இருக்கு சோனுக்கு. அவன் ஒரு பையன் கூட டேட்டிங்ல இருக்கானா அப்படின்னு சொல்ல, ஆமா, ஏன் ஷாக்கா இருக்கா? ஆமாங்கிற மாதிரி சோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்க முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.